சென்னை திருவொற்றியூரில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணை எருமை மாடு முட்டி இழுத்துச் சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் சோமசுந்தர் நகரைச் சேர்ந்தவர் மதுமதி. அவர் அதே பகுதியில் உள்ள சந்தைக்கு காய்கறி வாங்க சென்றிருந்தார். அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த எருமை மாடு அவரை முட்டியது. இதில் அவரது ஆடை மாட்டின் கொம்பில் சிக்கிக் கொண்டது. மாடு மதுமதியை சாலையில் தரதரவென இழுத்துச் சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரெக்டா வந்து நைட்டு 10 மணிக்கு அவுத்து விட்டுறாங்க. அதோட பால் கறக்க சொல்ல இட்டுன்னு போயிட்டு பாலை கறந்துறாங்க. திரும்பிட்டு அந்த மாடை விட்டுறானுங்க. ரோட்ல மாடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. கேட்டா இந்த மாதிரி எங்க ஏரியாவில 2 இடத்துல மாடு இருக்கு. இங்க ஒரு வீட்டுல ஒரு மாடு இருக்கு, அந்த மணில அவ்வளவு மாடு இருக்கு. அவுத்து விட்டோம். குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போக முடியல. ஸ்கூல் விட்டு வர சொல்ல குழந்தைங்க மாடும் மிரட்டுது வேற. இப்படி இருந்தா எப்படி எங்களுக்கு பொதுமக்கள்? அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும். நீங்க கொடுத்தே ஆகணும். அந்த பொண்ணுக்கு 42 தையல் போட்டிருக்காங்க. ஆனா நான் மேல இடத்துல முக ஸ்டாலின் வரைக்கும் போய் நான் போராட்டம் பண்ணியே ஆவேன். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அவங்களே விட்டாலும் நான் விட மாட்டேன். நான் பொதுமக்கள் என்னால கேட்க முடியும். நாளைக்கு என் நிலைமை வரக்கூடாது, என் பேர பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. அது நான் செய்வேன். ஆனா எந்த ஆபீஸெல்லாம் போய் பண்ணுவேன். நான் விட மாட்டேன். நான் நித்தேன். இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்த சென்னை மாநகராட்சி சாலையில் சுற்றும் மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மாட்டை பிடித்துவிட்டதாகவும் அதை பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி மாட்டுத் தொழுவத்தில் பராமரித்து வருவதாகவும் மாநகராட்சியினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்ணை முட்டிய மாட்டிற்கு இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை என்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.